நாம இன்னைக்கு பார்க்க போறது ரீசெண்டா ரிலீஸ் ஆன துரந்தர் 2ங்கிற ஒரு இந்தியன் ஸ்பை த்ரில்லர் மூவி தாங்க. போன பார்ட்ல ஹீரோ பாகிஸ்தானுக்கு வந்து ரகுமான் டக்காய்ட்ட போட்டு தள்ளினதோட முடிச்சாங்கல்ல. இந்த பார்ட்டோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோ எப்படி பாகிஸ்தானுக்கு வந்தாருன்னு அவரோட கதையில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. போன பார்ட்டை தனியா ரீகேப் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை ஆரம்பிக்கலாம் தாங்க நினைச்சேன். ஆனா ஏற்கனவே யூடியூப்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் வீடியோ இருக்கிறதால டேரக்டா செகண்ட் பார்ட்டோட கதைக்குள்ள வந்துட்டேன். ஒரு வேளை ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த சீக்குவலை பாருங்க, அப்பதான் புரியும். அப்படி 3.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியாதவங்க, பார்த்தது ஞாபகம் இல்லாதவங்க யூடியூப்ல ஏதாவது ரீகேப் வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு இதை பாருங்க. ஹீரோ ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவரோட அப்பா அம்மா 2 தங்கச்சிங்கன்னு ஏதோ சிம்பிளான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்றது தான் மிகப்பெரிய கனவு. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் கேப்ல விவசாயமும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்க, ஒரு காலத்துல ரவுடியா இருந்து இப்ப எம்எல்ஏவா இருக்கிற ஒரு ஆளு இவங்களோட லேண்ட் மேல ஆசைப்படுறான். அதுல எம்எல்ஏவோட ஆளுங்களுக்கும் ஹீரோட ஃபேமிலிக்கும் பிரச்சனையாக அதுல ஹீரோட அப்பாவை கொன்னுடுறாங்க. அதோட ஹீரோட ஒரு தங்கச்சியை 10 பேருக்கு மேல சேர்ந்து கொடூரமா பலாத்காரம் பண்ணி கொன்னுடுறாங்க. இன்னொரு தங்கச்சியை வேற தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒருத்தனோட குடும்பத்தையே அழிச்சு அவன் சும்மா இருப்பானா? எம்எல்ஏ வீடு புந்து அவன் பசங்க தம்பிங்க அவன் ஆளுங்கன்னு எல்லாரையும் கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ள ஆரம்பிச்சிடுறான். இருக்கிற கொலை வெறியில அவன் கண்ணில் யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அவங்க எல்லாரையும் கொடூரமா கொன்னுடுறான். ஒரு வழியா பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவனுங்க கடத்தி வச்சிருந்த தன்னோட தங்கச்சியை காப்பாத்திடுறாங்க. ஆனா எம்எல்ஏவோட குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரையும் கொன்னதால ஹீரோ தூக்கி ஜெயில போட்டுடுறாங்க. எம்எல்ஏ ஒரு குடும்பத்தையே அழிச்சது யாரு கண்ணுக்கும் தெரியலையா. ஆனா பதிலுக்கு ஹீரோ கொன்னது மட்டும் அவங்களுக்கு தப்பா தெரியுதான். ஹீரோக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக போதைப் பொருள் விற்கிறது, வெப்பன் சப்ளை பண்றதுன்னு பல இல்லீகல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் அவன் மூலமா தான் ஹீரோ நிறைய துப்பாக்கி ரெடி பண்ணி எம்எல்ஏவோட மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளி இருக்கான். அந்த பையலும் ஹீரோட 2வது தங்கச்சியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்களா. அதனால அவன் கிட்ட இனிமே ஒழுங்கா இதே மாதிரி இல்லீகலான வேலையெல்லாம் பார்க்காம இருன்னு சொல்லி தன்னோட குடும்பத்தையே அவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஹீரோ ஜெயிலுக்கு போயிடுறான். கட் பண்ணா 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 2002ல ஹீரோவை ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா 40-50 பேர் சேர்ந்து அவனை ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருந்த வேனை சுத்து போட்டுடுறாங்க. அவ்வளவுதான், போலீஸ்காரங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோவை அங்கிருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. சரி, எம்எல்ஏ ஆளுங்க தான் அவனை போட்டு தள்ளுறதுக்கு தூக்கி இருக்காங்கன்னு பார்த்தா கடைசியில இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிற ஆபீசர் அஜய் தான் ஹீரோவை தூக்கி இருக்காரு. இப்ப வெளி உலகத்தை பொறுத்தவரையும் ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டான். அவ்வளவுதாங்க. ஹீரோவோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு இவன் தான் பாகிஸ்தானுக்குள்ள போறதுக்கு சரியான ஆளுன்னு அஜய் ஹீரோவை சூஸ் பண்ணிருக்காப்ல. சரியில்லாத இந்த நாட்டோட சட்டத்தால தான் இவன் ஜெயிலுக்கே போனானா, அதனால இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்காக வேலை பார்க்க முடியாதுன்னு ஹீரோ முதல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். இருந்தாலும் அஜய் ஹீரோவை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி அவனோட ஃபேமிலியை பினான்சியலா பாத்துக்கிறோன்னு சொல்ல அவனுக்கு இந்த டீல் நல்லா இருக்கேங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது. நம்மளோட நாட்டை பாதுகாப்பா பார்த்துப்போம், இவங்க நம்ம ஃபேமிலியை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கேட்டதுக்கு ஒத்துக்கிறான். இப்படிதாங்க ஹீரோ பாகிஸ்தானுக்குள்ள வந்திருக்கான். ரகுமான் டக்காய்ட் கிட்ட அல்லக்கையா சேர்ந்திருக்கான். அவன் கூடவே இருந்து அவனை போட்டு தள்ளியிருக்கான். அப்படியே கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல ரகுமான் செத்ததுக்கு அப்புறம் காட்டுறாங்க. ரகுமான் மேல போய் சேர்ந்துட்டான். இதான் சரியான சமயம்னு அவனோட ஆப்பனண்ட் ஹர்ஷத் பப்பு களத்துல இறங்கிடுறாங்க. இனிமே இந்த ஊரே அவனோட தான்னு ரகுமானுக்கு பதிலா பப்பு அவனோட கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் ஒரு பக்கம் ரகுமானோட இடத்த பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எஸ்பி அஸ்லாம் தன்னோட அண்ணன் ரகுமான கொண்டுட்டான்னு ரகுமான் டக்காய்ட்டோட தம்பி உசைர் எஸ்பி மேல கொலை வெறியில இருக்கான். அதனால எஸ்பியை கொல்லாம விட மாட்டேன் தம்பி கொலை வெறியில கிளம்ப ஹீரோ மெதுவா அவனோட மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறான். ரகுமான கொண்ட ஹீரோ அடுத்து பப்புவை கொல்றதுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க. நம்ம அண்ணன் ரகுமான கொல்றதுக்கு எஸ்பிக்கு பிளான் போட்டு கொடுத்ததே பப்பு தான் ஏத்தி விட அதுல உசைரோட மொத்த கோவமும் பப்பு பக்கம் திரும்பிடுது. பப்புவை போட்டு தள்ளிட்டு திரும்ப நம்மளோட இடத்த பிடிக்கலாம்னு ஹீரோ அவனை உசுப்பேத்தி விட அதுல உசைருக்கு அவன் அண்ணன் ரகுமானோட சேர் மேல ஆசை வந்துடுதுங்க. ஹீரோவும் உசைரோட கேங்கும் பப்புவோட இடத்துக்குள்ளேயே புந்து அவன் ஆளுங்க எல்லாரையும் கொடூரமா கொல்ல ஆரம்பிக்க அதுல இவனுங்க நம்மளையும் போட்டுருவாங்களோன்னு பப்புவுக்கு இவங்க மேல பயம் வந்துடுது. அதனால ஜமீலுக்கு உடனே கால் பண்ணி தன்னை காப்பாத்த சொல்லி உதவி கேக்குறாங்க. ஜமீல் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட மாமனார் இருக்காருல்ல அவர்தான். அவரு பப்பு கிட்ட நீ போய் என் ஃபேக்டரியில பதுங்கி இருந்துக்க, கலவரம் எல்லாம் அமைதியானதுக்கு அப்புறம் வெளில வந்துக்கலாம்னு பாதுகாப்பா அனுப்பி வைக்கிறாப்ல. ஆனா உள்ள வந்து பார்த்தா ஹீரோ உசைர் அவங்களோட ஆளுங்கன்னு மொத்த பேரும் அங்கதான் இருக்காங்க. ஜமீல் வேலையை பார்த்து விட்டாப்ல, பப்பு வசமா சிக்கிட்டாப்ல. அவனை மொத்த பேரும் சேர்ந்து பொலன்னு பொழந்து எடுத்தவங்க ஜீப்ல முன்னாடி கட்டி வச்சு ஊருக்கு நடுவுல தூக்கிட்டு வராங்க. இனிமே இங்க உசைர் தான் எல்லாமே மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கண்ணு முன்னாடியே பப்புவோட தலைய துண்டா வெட்டிடுறான். வெட்டினது மட்டும் இல்லாம தரையில உருட்டி விட்டு தலையை வச்சு ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னா மக்களுக்கு அப்படியே அள்ளு விட்டுருதுங்க. முதல்ல ரகுமான் இறந்ததால ஊர்ல ஒரே கலவரமா இருந்தது. அதை வச்சு அடுத்து இப்ப ஊருக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சா, அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு பிரசிடென்ட் எஸ்பி ஜமீல் மேஜர்னு 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போடுறாப்ல. ஊருக்குள்ள அவன் அலப்பற பண்ணிட்டு இருந்தாலும் அவனை போட்டு தள்ளுறதுக்கு துடிச்சிட்டு இருக்க எஸ்பி ஒரு பக்கம், யாரு பவர்ல இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து இந்தியாவை அழிக்கிறதுக்கு மேஜர் ஒரு பக்கம், இவங்களுக்கு நடுவுல சமயத்துக்கு ஏத்த மாதிரி யாருக்கு வேணாலும் தலையாற்ற ஜமீல் ஒரு பக்கம். ஹீரோட மாமனார் இந்த ஜமீல் இருக்காரு,
போன பார்ட்லயே பார்த்திருப்போம் ஒரு பயங்கரமான ஆளு. பப்புவை போட்டு கொடுத்து உசேர் கையால அவனை போட வச்சது மட்டும் இல்லாம இப்ப அந்த கிரைமை செஞ்சதுக்காக உசேரை அரெஸ்ட் பண்றதுக்கும் அவரே பிளான் கொடுக்கறாப்ல. அதை கேட்டுட்டு ஊர் அமைதியா இருந்தா சரின்னு 3 பேரும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்ததே இவர்தான். ஆனா இவரே உசேர் கிட்ட வந்து உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க, எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்றாரு. அதுல உசேருக்கு கொலை வெறி ஆயிடுது. அவன் நான் எதுக்காக எஸ்பிக்கு பயந்து ஊரை விட்டு ஒண்ணும்னு ஓவரா துள்ளிட்டு இருக்க ஹீரோ தாங்க அவனை கொஞ்சம் அமைதியாக்கி புரிய வைக்கிறான். எஸ்பி வேற எப்படா உசேரை அரெஸ்ட் பண்றதுன்னு ரெடியா இருக்காரா, அதனால கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்னு ஹீரோ அவனை சமாதானப்படுத்தி துபாய்க்கு அனுப்பி வைக்கிறான். ஆனா பின்னாடியே அவனை பத்தி டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறான். அது தெரியாம அவனும் ஹீரோ பேச்சை கேட்டு துபாய்க்கு வந்து இறங்க அங்க ஏர்போர்ட்ல வச்சே அவனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், ரகுமானையும் பப்புவையும் மேல அனுப்பியாச்சு. இப்ப இவனையும் மாட்டி விட்டாச்சா, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அந்த ஊர்ல எல்லாமே ஹீரோ தாங்க. சொல்ல போனா ரகுமான் டக்காய்ட் மாதிரியே பலோச்சோட தலைவன் ஆயிடுறாங்க. இப்படி எல்லாமே பிளான் படி போயிட்டு இருக்க ஒரு நாள் மேஜர் இக்பால் ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும்னு ஹீரோவை ஒரு பெரிய பங்களா கழிச்சிட்டு வரான். யாராவது நமக்கு தெரியாத ஒரு முக்கியமான ஆள்னு ஹீரோ ரொம்ப ஆர்வமா வர அவனுங்க பல நாடுகள் தேடிட்டு இருக்க தாவூதுங்கிற ஒரு தீவிரவாதியை பார்க்க வந்திருக்காங்க. இந்த ஆளு தாங்க இவங்க எல்லாருக்குமே சீனியர். இவன் அந்த அளவுக்கு வயசான ஆள்லாம் கிடையாது. ஆனா அவனுக்கு ஏதோ நோய் வந்து கிளவு மாதிரி ஆகி இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டான். இவன் 2 முக்கியமான மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தாங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான். முதல் மேட்டர் என்னன்னா, இந்தியால எலெக்ஷன் வர போறதால இந்தியால 60,000 கோடி கள்ள நோட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு பெரிய பிளான போடுறாங்க. அடுத்து இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு ஃபாரின்ல இருந்து வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு காசு வேணும்னு இவங்களோட சீப்பான போதை பொருளை இந்தியால காஸ்ட்லியா வித்து காசு பாக்குறதுக்கு பிளான் போடுறாங்க. அதாவது இவங்களோட சீப்பான போதை பொருளை இந்தியால வித்து காசாக்கி அந்த காசை வச்சு வெப்பன்ஸ் வாங்கி இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த போதை பொருள் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு பஞ்சாப்ல இருந்து இவங்களோட ஆளுங்க வந்துட்டு இருக்காங்களாங்க. ஹீரோவை வச்சுக்கிட்டே இந்தியா வலிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பிளான போட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோவுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுது. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோவும் அவன் ஆளுங்களும் பஞ்சாப்ல இருந்து வந்துகிட்டு இருக்க பாகிஸ்தான் ஆளுங்களை பிக்கப் பண்றதுக்கு ஏர்போர்ட்க்கு வராங்க. இங்க தாங்க நமக்கு மட்டும் இல்லாம ஹீரோவுக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட தூக்கி வைக்கிறாங்க. பஞ்சாப்ல இருந்து வந்த 2-3 ஆளுங்கள்ல ஒருத்தனை பார்த்தா அது ஹீரோட ஃப்ரெண்டு. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ ஒருத்தங்கிட்ட தன்னோட குடும்பத்தையே பாத்துக்க சொல்லிட்டு வந்தான்ல, அவன் தாங்க. ஹீரோ எப்படி இந்தியால இருந்து வந்து இங்க ஒரு ஸ்பையா இருக்காரோ அதே மாதிரி இந்த நாட்டோட ஆளு இந்தியால பல வருஷமா ஸ்பையா இருக்கான். பல வருஷம் ஆனதால ஆளே கொஞ்சம் பல்கா இருக்கான். ஹீரோவும் இப்ப தாடியும் சடையுமா இருக்கானா, அதனால அவனுக்கு ஹீரோவா அடையாளம் தெரியல போல. ஒருத்தர் நேர்ல பார்த்தோன்னா அவன் ரியாக்ட் பண்ணாம இருந்தவனதான் ஹீரோவுக்கு உயிரே வருது. அதோட ஹீரோ தான் அவங்க எல்லாரையும் கார்ல அழைச்சிட்டு வரான். இதுல ஹைலைட் என்னன்னா, அவன் ஹீரோவோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இப்ப அவனுக்கு 2 பசங்க இருக்காங்க. சொல்ல போனா ஹீரோக்கே ஒரு பையன் இருக்காங்க. இப்ப பொண்டாட்டி புள்ள ஒரு பெரிய வீடுன்னு இங்கேயே செட்டில் ஆயிட்டான். எல்லாரும் பல வருஷம் கழிச்சு அவங்களோட நாட்டுக்கு வந்திருக்கிறதால நைட்டு ஹீரோட வீட்லயே பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமா குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பக்கத்துல யாரும் இல்லாம ஹீரோ மட்டும் தனியா இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். அவன் பேசின உடனே இவனுக்கு நம்மள அடையாளம் தெரிஞ்சுட்டு போலயே அப்படின்னு ஹீரோக்கு உடனே பீதி ஆயிடுது. நீ எப்பறம் இங்க வந்தேன்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ தன்னை எம்எல்ஏ ஆளுங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்ததால அங்கேயும் இங்கேயும் ஓடி கடைசியா இங்கேயே வந்து சேர்ந்ததா சொல்றான். ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் இத்தனை வருஷமா ஹீரோ ஃபேமிலி கூட தானே இருக்கான். அதனால அவனோட ஃபேமிலிக்கு மாசம் மாசம் கவர்மெண்ட் காசு போட்டுட்டு இருக்கிறத வச்சு இப்ப ஹீரோ ஒரு ஸ்பைங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். அதை உடனே அவனோட ஆளுங்கள்ட்ட சொல்ல போறேன்ட்டு போக ஹீரோ வேணான்னு எவ்வளவோ கெஞ்சுறான். ஆனா அவன் கேட்கவே மாட்டான். அதோட அவன் பயங்கர போதையில இருக்கிறதால அவன் கண்ணுக்கு ஹீரோ பேய் மாரி தெரியறானா. அதனால ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்க 2 பேரும் பாத்ரூம்லயே பயங்கரமா அடிச்சுக்கிறானுங்க. அந்த சண்டையில அவன் கால் தடிக்கி கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு மேல போய் சேர்ந்துடுறாங்க. இப்ப அவன் செத்தது மட்டும் வெளில தெரிஞ்சதுன்னா ஹீரோவை பத்தி எல்லாமே தெரிஞ்சிடும். அதுவும் நல்லா போயிட்டு இருந்த எல்லா பிளானும் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். அதனால ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதே நேரம் துபாயில அரெஸ்ட் பண்ண ரகுமானோட தம்பி இருக்கான்ல, அவன் கிட்ட என்கொயரி முடிச்சு அவனை இங்க அழைச்சிட்டு வரதா நியூஸ் வருது. அவனை நாளைக்கு இங்க கோர்ட்ல சரண்டர் பண்ண போறாங்களாம். கட் பண்ணா இங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாம் அந்த பாடியை பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த சர்பத் கடைக்காரனை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோ அந்த போதை கையை கொண்டதை ஆரம்பத்துல இருந்து உதவி பண்ணிட்டு இருக்க இவரு பாத்துட்டாருங்க. அதான் ஹீரோ அனுப்பி வச்சுட்டு பழி அவரு ஏத்துக்கிட்டாரு. இப்ப ஹீரோ அங்க நடந்த எதுக்குமே சம்பந்தம் இல்லாத மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வர அங்க கடைக்காரனை போட்டு எல்லாரும் பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க. நீ இந்தியன் ஸ்பை தானே, உன் கூட இங்க வேற யார் யாரெல்லாம் இருக்கா ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு அவரை போட்டு டார்ச்சர் பண்ண அது ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. அதனால எல்லாரும் மாட்டிக்க வேணாம், ஒரு உயிரோட போகட்டும்னு டக்குன்னு கன் எடுத்து அவரை ஷூட் பண்ணிடுறான். அவன் வாய் திறந்து பேசுறதுக்குள்ள ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்டா, என் வீட்டுக்கு வந்த கெஸ்டா ஒருத்தன் கொன்னு இருக்கான், அவனை சும்மா விட சொல்றீங்களான்னு போதையிலே பேசி மழுப்புறான். ஆனா ஹீரோயின் அவன் காதுக்கு பின்னாடி இந்த ரத்த கரையை நோட் பண்ணிடுறா. அதோட ஹீரோ பண்ண வேலையால சில பேருக்கு அவன் மேல சந்தேகம் வந்துடுது. குறிப்பா எஸ்பிக்கு ஹீரோ மேல பயங்கர டவுட் ஆயிடுதுங்க. அதனால இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டே இருக்க சொல்லிட்டு சர்பத் கடைக்கு போய் ஏதாவது லீடு கிடைக்குதான்னு பார்க்க சொல்றாரு. இப்படி ஹீரோவை பத்தி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின் காதுல வாங்கிடுறாளா. அதனால உடனே வேகமா ஹீரோட ரூமுக்கு வந்து ஹீரோட பொருள்லாம் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஃபுல்லா கழிச்சு போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல ஹீரோட டைரி கிடைச்சிடுதுங்க. அதுவும் பாட்டில இருந்த கெமிக்கல் வேற லீக் ஆனதுல டைரியில இருந்த எல்லாமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுது. அதை வச்சு ஹீரோ ஒரு இந்தியன் ஏஜென்ட்ங்கிறது அவளுக்கு புரிஞ்சிடுது. கோவத்துல கன் எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்தவ நீ என் நாட்டு அழிக்க வந்த இந்தியனான்னு கேட்க அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எதுவும் பேச முடியாம கண் கலங்கி போய் நிக்கிறான். அதுல ஹீரோயினுக்கு அவன் இந்தியன்கிறது புரிஞ்சிடுதுங்க. ஹீரோ அவன் யாருங்கிறத சொன்னவன் நான் உன் நாட்டை அழிக்க வரல, உன் நாட்டுல இருக்கிற தீவிரவாதத்தை தான் அழிக்க வந்தேன்னு அவளுக்கு
அவளுக்கு தன்னோட நிலைமைய புரிய வைக்கிறான். நான் கொன்னவங்க ஒருத்தம் கூட நல்லவங்க கிடையாது, எல்லாரும் பாம் பிளாஸ்ட் அட்டாக்னு பல இந்தியன்ஸை கொன்னவங்கன்னு இங்க நடக்கிற தீவிரவாத இயக்கத்தை பத்தி அவளுக்கு சொல்றான். அப்பதான் அவன் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சைலண்ட் ஆகுறா. கல்யாணம் பண்ணி இப்படி புருஷன் புள்ளன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரீசன்னால அவனை ரிஜெக்ட் பண்ண முடியலையா, அதனால ஹீரோயின் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்லாம எஸ்பிக்கு அவன் மேல டவுட் வந்துட்டுன்னு அந்த மேட்டரை சொல்ல எஸ்பிக்கும் அடுத்து ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதுதான் அப்படின்னு அடுத்து எஸ்பியோட கதையை முடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போடுறான். அதே சமயம் மாதவன் கிட்ட தாவூத்தோட கள்ள நோட்டு பிளானையும் போதைப் பொருள் டிஸ்ட்ரிபியூட் பண்ற பிளானையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் போலீஸ்காரங்க துபாயில இருந்து வந்துகிட்டு இருக்க உசேர கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக பாதி பேர் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க. மீதி பேரை அழைச்சிக்கிட்டு எஸ்பி ஹீரோட வீட்டுக்கு கிளம்ப அந்த இன்ஃபர்மேஷன் உடனே ஹீரோக்கு வந்துடுது. அதுலயே எஸ்பிக்கு நம்ம மேல டவுட் அதிகமாயிட்டுன்னு ஹீரோக்கு புரிஞ்சிடுதா. அதனால அவனோட வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே பாம்போட இருக்கிற ஒரு காரை அவனோட கார்ல மோத விட்டு எஸ்பியை மேல அனுப்பி வச்சிடறான். அவ்வளவுதான் கெத்தா சுத்திட்டு இருந்த எஸ்பியோட சோலி முடிஞ்சதுங்க. இன்னொரு பக்கம் உசேர கோர்ட்ல ஆஜர் பண்ண அவன் இதுவரை செஞ்ச குற்றத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவனுக்கு 12 வருஷம் தண்டனை கொடுத்துடுறாங்க. ஹீரோவே பிளான் பண்ணி உள்ள தள்ளிட்டு கொஞ்ச நாள் பொறுத்துக்க சீக்கிரமே வெளில எடுத்துறேன்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. அதோட ஜெயிலருக்கு பேக் ஃபுல்லா பணம் கொடுத்து உசேருக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்க சொல்லிட்டு போறான். இப்படி இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இந்தியால 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு மோடி டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுறாப்ல. ஹீரோ அஜய் கிட்ட, அதாவது மாதவன் கிட்ட 60,000 கோடி கள்ள நோட்டை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்ல, அதான் அவர் உடனே இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டாப்ல. கள்ள நோட்டை ஒழிக்கிறதுக்கு அஜய் ரொம்ப நாளா இந்த பிளானை வச்சிருந்திருக்காரு. இப்ப 60,000 கோடி வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. மோடி அனௌன்ஸ் பண்ண இந்த நியூஸை கேட்டோன்னா பிளான் போட்டவன் கள்ள நோட்டை பிரிண்ட் அடிச்சவன் அது சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் மொழி பிதுங்கி போயிடுது. சொல்ல போனா நம்ம உத்தரப்பிரதேஷ்ல இந்த பாகிஸ்தான்காரங்களோட ஆளு தான் எம்எல்ஏவா இருக்காரு. அதான் எலெக்ஷன் செலவுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும், இந்தியாக்குள்ள கள்ள நோட்டை ரொட்டேஷன் விட்ட மாதிரியும் இருக்கும்னு பிளான் போட்டாங்க. ஆனா அந்த எல்லா பிளானும் இப்படி நாசமா போயிடுச்சு. இந்த டீ கடைக்காரன் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவரோட தொல்லை தாங்க முடியலன்னு பிஎம் திட்டுற மாதிரி 2-3 டைலாக்ஸ் வேற இருக்குங்க. ஆனா சென்சார் போர்ட்ல இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல போல. கள்ள நோட்டை பிரிண்ட் அடிச்சவன் அவ்வளவு நோட்டையும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோவுக்கு கால் பண்ணி கூப்பிட ஹீரோவும் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு உடனே கிளம்பி அங்க வரான். இப்ப இவ்வளவு பணத்தையும் என்னப்பா பண்றதுன்னு அவன் கேட்க ஹீரோ பார்த்தா பொசுக்குன்னு அவனை மாடியில இருந்து கீழே வீசி கொன்னுடுறான். அதோட மொத்த கள்ள நோட்டையும் எரிச்சு விட்டுறான். அது மட்டும் இல்லாம இனிமே யாரு வேணுமோ கொல்லு என்ன வேணுமோ பண்ணுன்னு ஹீரோவுக்கு அவனோட ஆபீசர் ஆர்டர் கொடுக்க அப்பதான் ஆட்டமே ஆரம்பிக்குது. தீவிரவாதத்துக்கு பினான்ஸ் பண்றவன், ஸ்மக்லிங் பண்றவன், மும்பை பாம்பிளாஸ்ட் பண்ணவன், அதுக்கப்புறம் நம்ம நாட்டுல பல இடங்களை அட்டாக் பண்ணவன்னு ஒவ்வொருத்தரையா ட்ராக் பண்ணி கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எப்படி இந்தியன் ஸ்பையா ரகுமான் கூட இருந்தானோ அது மாதிரி ரகுமானோட ஆப்போனன்ட்டான பப்பு கிட்ட இருந்தவன் இப்ப ஹீரோ கூட தான் அசிஸ்டண்டா இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இது மாதிரி அங்க இருக்கிற இந்தியன் ஏஜென்ட்ஸ் எல்லாரும் களத்துல இறங்கி அங்க இருக்கிற தீவிரவாதிங்க எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. போன பார்ட்டோட ஆரம்பத்துல பிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டு மாதவன் கிட்ட ஓவரா பேசிட்டு இருந்தான்ல, அவனை மாதிரி ஒருத்தனை விடாம எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க. அதுவும் இந்த பையல மாதவன் கிட்ட வீடியோ கால் போட்டு சாகடிக்கிறாங்க. இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வில்லன்ஸ்க்கே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஒரே குழப்பத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. அதோட ஹீரோவும் எல்லா வேலையும் பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறான். நடக்கிற சம்பவம் எல்லாத்தையும் எஸ்பி கூட இருந்த இன்ஸ்பெக்டர் எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்க அது எல்லாமே ஹீரோ கூட தான் கனெக்ட் ஆகுது. ஏன்னா எஸ்பி கடைசியா ஹீரோவை பார்க்கும்போது தான் செத்தாரு. அதோட ஆரம்பத்துல ஹீரோவை சர்பத் கடைக்காரன் தான் ரகுமான் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சது. கடைசியா அந்த சர்பத் கடைக்காரனையே ஹீரோ கொன்னதுன்னு எல்லாமே அவங்க கூட தாங்க கனெக்ட் ஆகுது. அதனால அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோ இல்லாத டைம்ல இன்ஸ்பெக்டர் அவனோட வீட்டுக்கு வந்துடுறாப்ல. ஹீரோட பையனை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோவை பத்தி கேட்டு மிரட்ட அவளும் பயந்துகிட்டு ஹீரோ ஒரு இந்தியன் ஸ்பைன்னு உண்மையை சொல்லிடுறா. அவ்வளவுதான் இந்த மேட்டர் இன்ஸ்பெக்டர் உடனே மேஜர் இக்பாலுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோவும் அவனோட ரைட் ஹேண்டும் வில்லனை பாக்குறதுக்காக வராங்க. இதுக்கு முன்னாடி தாவூத் ஹீரோலாம் மீட் பண்ணியிருந்த டைம்ல இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு தாவூத் ஹீரோ கிட்ட வெப்பன்ஸ் கேட்டிருந்தாரு. அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ மேஜர் இக்பால் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றான். அவ்வளவுதான் வெப்பன்ஸ் கிடைச்சோன்னா எல்லாரும் ஹீரோவை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஹீரோ ஒரு இந்தியன் ஏஜென்ட்னு தெரிஞ்சோன்னா அவனை போட்டு பொலன்னு பொழந்து எடுக்க அவன் பார்த்தா வழி தாங்க முடியாம கத்துவான்னு பார்த்தா இவங்களை பார்த்து சிரிக்கிறான். ஏன்னா ஹீரோ கொடுத்த வெப்பன் பாக்ஸ் எல்லாத்துலயும் மேல சும்மா டம்மி கன்ஸ் தான் இருக்கு, அடியில ஃபுல்லா பாம் இருக்கு. ஹீரோ சொன்ன டைமிங்க்கு கரெக்டா அவனோட ஆளு ட்ரிகர் அழுத்த அந்த ஏரியாவே மொத்தமா பிளாஸ்ட் ஆயிடுது. அவ்வளவுதான் ஹீரோ கூட இருக்கிற இந்தியன் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து வில்லன் கேங் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க உடனே 2 குரூப்பும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இங்க இருந்தா நம்மளையும் முடிச்சு விட்டுருவாங்கன்னு வில்லன் அந்த ஏரியால இருந்தே தலை தெறிக்க ஓட அவனை என்ன எங்க போனாலும் விட மாட்டான்டான்னு ஹீரோ அவனை துரத்திக்கிட்டு போறான். ஒரு இடத்துல வில்லனை லாக் பண்ணவன் அவனை ஓட முடியாதபடி அவனோட ஒரு காலை வெட்டி வீசிடுறான். அது மட்டும் இல்லாம கெரோசின் இருக்கிற ஒரு டேங்கர்ல அவனை முக்கி அதை கொளுத்தி விட்டு அவனை மொத்தமா பிளாஸ்ட் பண்ணி விட்டுறான். அவ்வளவுதான் மேஜர் இக்பாலோட சொல்லி முடிஞ்சது. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா ஹீரோ இப்ப பாகிஸ்தான் ஜெயில இருக்கான். ஒரு இந்தியன் ஸ்பை இங்க வந்து பல பேரை கொண்டு இருக்கான்னு அவனை கட்டி வச்சு பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க. அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா மாதவன் கிட்ட இருந்து பாகிஸ்தானோட ஆர்மி ஜெனரலுக்கு ஒரு கால் வருது. உங்கள்கிட்ட மாட்டிட்டு இருக்க எங்களோட ஆளை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்ல பாகிஸ்தானோட ஆர்மி ஜெனரல் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாப்ல. மாதவன் சாஃப்டா பேசி பாக்குறாரு, மிரட்டி பாக்குறாரு, ஆனா வலிக்கு வர மாதிரியே இல்ல. ஓ அப்படியா, உங்களை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மாதவன் இவருக்கு ஒரு வீடியோ அனுப்ப அதை பார்த்தோன்னா ஆர்மி ஜெனரல் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த ஆளு ஒரு ஆர்மி ஜெனரலா இருந்துகிட்டு பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸோட டீடைல்ஸை வேற நாட்டுக்கு வித்திருக்காருங்க. அந்த மீட்டிங்கோட வீடியோவை தான் மாதவன் இவருக்கு அனுப்பியிருக்காரு. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணது வேற
வேற இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால இவனை ரிலீஸ் பண்ணா எனக்கு தான் பிரச்சனை. இப்ப ஹீரோ பண்ண வேலைக்கு நான் யார் மேல பழிய போறதுன்னு ஆர்மி ஜெனரல் கதற ஹீரோ அப்ப அவர்கிட்ட உசைரோட பேரை சொல்றான். இந்த மாதிரி டைம்ல அந்த டம்மி பீஸ் உசைரை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தாங்க ஹீரோ அவனை இவ்வளவு நாள் கொல்லாம விட்டுருக்கான். யார் பாதுகாப்பும் இல்லாம பார்டர்ல நான் சொல்ற இடத்துல ஹீரோவை டிராப் பண்ணுன்னு மாதவன் சொல்ல அவர் சொன்ன மாதிரியே ஆர்மி ஜெனரலும் ஹீரோவை அங்க டிராப் பண்ணிட்டு போறாரு. பின்னாடியே வேற ஒரு கார் வந்து டோரை ஓபன் பண்ண ஹீரோவும் அதுல ஏறி உட்காந்துக்கிறாரு. சரி ஹீரோவை காப்பாத்தி அழைச்சிட்டு போக யார் வந்திருக்கான்னு பார்த்தா கொய்யால ஹீரோவோட மாமனார் ஜமீல் வந்திருக்காரு. அவரை பார்த்து ஹீரோக்கே பயங்கர ஷாக் ஆயிடுது. இவரும் ஹீரோ மாதிரி இங்க 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருங்க. இப்ப இந்த நாட்டுல இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. சொல்ல போனா தாவூத்தை படுத்த படுக்கையாக்குனதே இவர்தான். பயங்கரமான இந்தியன் ஆர்மியோட ஸ்லோ பாய்சனை கையில அப்ளை பண்ணிட்டு அவருக்கு கை கொடுத்திருக்காரு. அதுலதான் அந்த தாவூத் இத்தனை வருஷமா ஸ்லோவா செத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம மாதவனுக்கு இத்தனை வருஷமா பல இன்ஃபர்மேஷன் இவர் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இவரு பாகிஸ்தான் வந்து ஸ்பையா இருந்ததுல ஹீரோவுக்கும் சர்பத் கடைக்காரனுக்குமே சீனியரா இருக்காருங்க. இத பத்தி பேசிக்கிட்டே ரன்வே கழிச்சிட்டு வந்தவரு ஹீரோவை ஃபிளைட் ஏத்தி விட்டுறாப்ல. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைய மறந்துடுன்னு சொல்லி வெளியே அனுப்பி வைக்கிறாரு. கட் பண்ணா ஹீரோ இப்ப இந்தியாவுக்கு வந்து சேர்றான். மாதவன் இவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லி நாளைக்கு மீட்டிங்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. சரின்னு காலையில பிஎம் கிட்ட இந்த ஆபரேஷனை பத்தி பேசலாம்னு ஹீரோவை கூப்பிட போனா அங்க ஹீரோவை ஆளையே காணும் எஸ்கேப் ஆயிட்டான். என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி எங்க எஸ்கேப் ஆனான்னு பார்த்தா நேரா ஹோட்டல்ல இருந்து கிளம்பி பல வருஷம் கழிச்சு அவனோட வீட்டுக்கு வரான். எவ்வளவு தூரம் வந்தவன் வீட்டுக்குள்ள போகாம தூரத்துல இருந்தபடியே அம்மாவையும் தங்கச்சியும் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போலாமா இல்ல வந்த வழியிலேயே திரும்ப போயிடலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஃப்ரேமோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப போஸ்ட் கிரெடிட் சீன் போடுறாங்க. அதுல ஹீரோ பாகிஸ்தான் போறதுக்கு முன்னாடி 2-3 வருஷம் என்னென்னலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான்னு காட்டுறாங்க. அதோட அந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.